நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணுன்னாக்கி மேலே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்குங்க, அந்த பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போனா நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் கையில் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லிங்கம். இது வில்லேஜ் டைம் பாஸ் குக்கிங் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போகிறோன்னாக்கி உரல். இது கடல் கரையில் தான் கிடைக்கும். இதைத்தான் இன்னைக்கு நம்ம பிடிச்சி பக்கோடா மாதிரி பொரித்து சமையல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். காணி இது எங்கள் ஊர் தான். கன்னியாகுமரி, கோவளம், மணக்குடி இந்த பகுதியில் தான் இந்த உரல் நாங்கள் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் உரல். இது கடலில் வாழக்கூடியது. இது ஒரு அலையில் வெளியே வரும். ஆட்களை கண்டால் அடுத்த அலையில் கடலுக்குள்ளே போய்விடும். அதை மீறி நம்ம எடுக்க போனால் வேகமாக மண்ணுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிடும். இதை மட்டும் நம்ம பிடிச்சி மசாலா தடவி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தனாக்கி சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். இப்போ என்னென்னா சேங்கு ஒரே டைமில் தான் போய் பிடிக்க போகிறாங்க. ஒரே டைமில் போய் இருந்து பிடிச்சாதான் கிடைக்கும். எங்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னாக்கி இயற்கை சார்ந்த இடமாட்டே இருக்கும். பாதி சமையலாக இருக்கும். குளம், குட்டை, அருவி, கடல், ஆறு, வயல், காடு, அப்படி இயற்கை சார்ந்த இடங்களில் மட்டும்தான் நாங்கள் சமையல் பண்ணுவோம். இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்பவும் அழகாக இருக்குது. அருமையான இடம். அதாவது ஒரு அலையில் வெளியே வரோம், அடுத்த அலையில் உள்ளே போயிடும். அதான் வேகமாக போய் எடுக்கணும். இல்லாட்டினா எல்லாமே கடலுக்கும் உள்ளே போயிடும். அதனால தான் வேகமாக போய் என்ன எடுத்துருக்காங்க.
அவன் அதை எடுத்துட்டான். நான் எடுக்கல. ஆமா அது என்ன தண்ணி வந்தா மண்ணு கீழே மண்ணு தோண்டு பெருசு. இந்த உரலை பார்த்தீங்கன்னாக்கி சீசன் டைம் மட்டும்தான் கிடைக்கும். சில டைம் கிடைக்கும், சில டைம் இதை பார்க்கவே முடியாது. இதையெல்லாம் கொண்டுட்டு போய் நல்லா அவிச்சு சதையெல்லாம் தனியாக எடுத்து மசாலா போட்டு ஒரு பக்கோடா மாதிரி இன்றைக்கி பொரித்து சாப்பிட போகிறோம். நேர்களே நீங்களும் வாங்க எங்களோட பொரித்து சாப்பிட. இந்த உரலை பார்த்திங்கனாக்கி இன்றைக்கி நமக்கு நிறையாவே கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி எல்லாம் நம்ம தம்பிங்க தான். தம்பிங்க 5 பேர் வந்ததுனால நமக்கு இன்றைக்கி நிறையாவே கிடச்சி. இதை இப்போ எல்லாம் பானையில் போட்டு நாங்கள் இப்போ அவிக்க போகிறோம். அவிச்சாதான் ரெண்டாவது இந்த சதையை எடுத்து மசாலாலாம் போட்டு பொரிக்க முடியும். கடல் உரல் கடலை சுப்பி கிடச்சிருக்கு. ரெண்டையும் சேர்த்தான் போட்டு இப்போ அவிக்க போகிறோம். அவிச்சிக்கிட்டு சுப்பியை வச்சு ஒரு கறி வைக்க போகிறோம். சுப்பி கறி. நண்பர்களே, இப்போ அடுப்பு நம்ம பற்ற வைக்க போகிறோம். நண்பர்களே, அடுப்பு அணைஞ்சு போச்சு. அதை கட் பண்ணி நண்பர்களே, இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம்.
ரிவ்யூ சொல்லலாம் தெரியுமா? ரிவ்யூ சொல்லலாம். இப்போ இதை நல்லா அவிக்க போகிறோம். அவிச்சா தான் நமக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணிக்க ரெடியாக இருக்கும். ஒரு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் தீ போட்டால் போதும், பக்குவமாக வந்துடும். அதாவது இந்த தோடெல்லாம் அப்படியே பிரித்து எடுக்காண்டு தான் நம்ம இப்போ அவிச்சிக்கிட்டு இருக்கோம். இனி மசாலா போட்டு நம்ம ரெண்டாவது நம்ம பொரிப்போம். இப்போ பாருங்க, நல்லாவே வெந்துட்டு, நல்லா பக்குவமாக வந்துட்டு. இனி இதை அப்படியே இறக்க வேண்டியதான். இந்த பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் வந்தாச்சு. இது நமக்கு பக்குவமாக வந்துட்டு இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு ரெண்டாவது உடைக்க ஆரம்பிச்சிடுவோம். மேலே இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆரஞ்சு கலர் தோடு, அதை மட்டும் முழுசாக கலத்தினா போதும். உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டு கழிவு எல்லாம் வந்துடும், கிளியராக வந்துடும். அது போக நாங்கள் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டுருக்குங்க. கழுவ சட்டி பானையில் வச்சிட்ருக்கோம். எவ்வளோ நீட்டாக வந்துட்டு பார்த்தீங்களா. நம்ம இப்போ மசாலா போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நமக்கு இப்போதைக்கு இவ்வளோ மசாலா காணும். அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லித்தூள், பெருஞ்சீரக பொடி, கார்ன்ஃப்ளவர், அப்புறம் சிக்கன் 65 மசாலா, உப்பு போடுறேன். இப்போ ஒரு முட்டை மட்டும் அடித்து ஊற்றணும். அது அப்படியே ஒரு நல்லா விரசி ஒரு 1/4 மணிக்கூர் அப்படியே ஊற வைக்கணும். அப்படின்னா தான் உரைப்பு அதெல்லாம் நல்லா பிடிக்கும். வேறு முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் போட்டாச்சு, கருவேப்பிலை மட்டும் போடணும். ஏன்னா ஒரு நல்ல மணத்துக்காண்டி நம்ம கருவேப்பிலை போட்டுறோம். நல்ல தேங்காய் ஊற்றி நல்லா கொதுன்னு கொதிச்சுட்டு கிடக்கு. நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். எண்ணெய் அப்படியே சூடாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அப்படியே இப்போ பக்கோடா போட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருத்தி அப்படியே போடணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருட்டி போடுங்க, அப்போனா நல்லா வேகும். அதாவது மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி பொரிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லா இருக்குது.
எடுத்து கடைசியில் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம உரல் பிடிச்சோம். அது கூடல கொஞ்சம் சுப்பியும் கிடச்சி. இதோ நம்ம ஒரு கிரேவி வாங்க இப்போ பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுவெல்லாம் போட்டு உள்ளியெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சுப்பியே போட போகிறோம். சுப்பியில் இருக்கக்கூடிய சதை. நண்பர்களே, தப்பாக நினைக்கண்டா, இன்று நம்மளோட மெயின் டிஷ் வந்து உரல் பக்கோடா. சுப்பி குழம்பு வந்து வேறு என்னைக்கா உங்களுக்கு ஃபுல் வீடியோட்டு சொல்லித்தரோம். இன்னைக்கு வந்து நமக்கு மெயின் டிஷ் வந்து உரல் பக்கோடா தான். அதுக்கு வந்து தனி வீடியோட்டு ஒரு நாள் போட்டு காணிக்கும்.